அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் இன்றி நம்மில் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளின் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா கடைசி காலம். இந்த கடைசி காலத்தை குறித்து எச்சரிக்கையும்படியாக நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அவர் வெளிப்படுத்தின காரியம். இதனுக்குள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, ஒருவரை வேதனைப்படுத்தவோ குற்றப்படுத்துவதற்காக அல்ல, சத்தியத்தின்படியாக உள்ள காரியங்கள் என்னவென்றாலும், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனமும் 16வது வசனமும் இது எச்சரிப்பிக்கூடிய காரியம். என்றல்ல, கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது அவரே பிரசங்கித்தது. வார்த்தைக்கு வருவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளிலாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? இதில் காரியம் பார்த்தீங்கன்னா, வஞ்சிக்கப்படக்கூடிய காலங்கள் பிற்காலத்தில் வரும். அந்த வேளையில் தீர்க்கதரிசிகளாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகரும் எழும்புவார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று எச்சரிப்பின் காரியமாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு இடத்தில்தான் தான் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் என்று அவரிடத்தில் நாம் நிற்க முடியாத அளவிற்கு. ஏனென்றால் வேதம் எப்பொழுதுமே நடக்கிற காரியத்தையும் நடக்க போகிற காரியத்தை தான் முன்னறிவிக்கும். அதுதான் தீர்க்கதரிசனமான சத்தியங்கள். நாம் அதை அசட்டை செய்யும் பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டதற்கு நாம் நியாயம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் கொடுக்கப்பட்டாச்சு ஏற்கனவே. சத்தியம் ஒரு முறை தான் நமக்கு போதிக்கும். அதை பற்றி கொள்வது மட்டும்தான் நம்மளுடைய காரியம். ஏனென்றால் ஒரு விதத்திலும் மாறாது சத்தியம். அதனால் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்புவார்கள். அவர்களுடைய கனிகளாலே அவர்கள் அறிவீர்கள். கனிகள்னு பார்த்தீங்கன்னா நன்கு நம்ம அறிந்து கொள்ளணும். ஆதியாகமத்திலையும் பார்த்தீங்கன்னா 2 கனிகளை குறித்து தான் கொடுத்துருப்பார். ஜீவ விருட்சகத்தின் கனி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாவத்தின் கனி. ரெண்டுமே கனிதான். இது எதை புசித்தால் ஜீவனை அடைவோம், எதை புசித்தால் பாதாளத்தை அடைவோம் என்று அங்கேயே கொடுத்திருக்கிறது. தீர்மானிக்க வேண்டியது நம்மிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். ஒருவரையும் நாம் வேறத்தில் குற்றப்படுத்தவும் முடியாது. காரியம் நம்மிடத்தில். சரி, அவருடைய கனிகளை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அவர்கள் நல்லவர்கள் தீமையானவர்கள் எப்படி? ஏன்னா வேதம் கொடுத்திருக்கிறது, அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளாக ஓநாய்களாக இருப்பார்கள், மேலாக ஆட்டுத்தோலை. இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? புதிதாக ரட்சிப்புக்குள் வருவதற்கு வந்தவர்கள் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இதை அறிந்து கொள்வது கொஞ்சம் இயலாத காரியமாக இருக்கும். எப்படி என்றால், கள்ள போதகரும் சத்தியத்துக்குண்டான போதகர்கள் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த காரியத்தில் வேதனைப்படுத்தும்படியாக அல்ல, சத்தியத்தில் உள்ள காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்போ இதில் 3 காரியங்களை நாம் எடுப்போம். உங்களுக்கு அந்த உலகப்பூர்வமான அவருடைய கனிகள் எவ்வாறு இருக்கும், கள்ள போதகர்களுடையும் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கனிகள் எவ்வாறு இருக்கும் என்று. ஒன்று, நாம் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு போதகர் சொல்லுவார், சப்தம் இல்லாமல் காணிக்கை இடுங்கள் என்று. இதில் உள்ள உள் நோக்கம் என்னவா இருக்கும் என்றால், சத்தம் இல்லாமல் காணிக்கை இடுவதென்றால் காயின்ஸு 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் போடாத, நோட்டாக போடு. இது கள்ள போதகருடைய அடையாளம். 2வது அடையாளம், சபையில் இவர்கள் அதிகமாக யார் காணிக்கை யார் செய்கிறாங்களோ சபையில்
இப்போது ஒரு நல்ல செல்வந்தர் அவர் ஆண்டவருடைய மேலே இருக்க விசுவாசத்தின் மூலியமாக சபைக்கு அள்ளி இறைப்பார். அப்படி சபைக்கு செய்கிற அவரை தனிப்பட்ட முறையாக சபைக்கு முன்பாகவும் அவரை பெயரை சொல்லி இவர் இந்த நாளில் சபைக்காக இவ்வளவு செய்தார், அதே நொடி பொழுதில் எல்லோரும் கேட்கும்படியாக இன்னுமாக அவர் செய்வார், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அவர் எங்களுக்கு செய்கிறதில்ல, அவர் ஆண்டவருக்கு சபைக்கு செய்கிறாருன்னுவாங்க. இது ரெண்டாவது. இவருடைய எண்ணம் எல்லாமே வெறும் காணிக்கையில் மாத்திரமே குறியாக இருக்கும். இந்த ரெண்டாவது காரியம். இவங்க என்ன மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்மை வீடு தேடி வருவார்கள். வீடு தேடி வருவார்கள், ஜெபம் பண்ணணும்னு வருக. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய நோக்கம் எல்லாமே தேவ வார்த்தை, தேவன் இன்னாரிடத்தில், என்னுடைய பிள்ளைகளிடத்தில், என்னுடைய விசுவாசிகளிடத்தில் நீர் இதைத்தான் போதிக்க வேண்டும் என்று தேவன் இடத்தில் பெற்றுக்கொள்ளாத சுயத்தினால் உள்ள காரியங்களை பேசுவார்கள். கண்கள் வீட்டை சுற்றி நோட்டம் விடும். அவருடைய ஒரே குறி காணிக்கையில் மாத்திரமே இருக்கும். இவர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் அவர்கள் வரும்போது ஒரு 500 ரூபாய், முடியாதவர்கள் 100 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால், எப்பொழுதும் வராதவர் நம் வீடை தேடி வந்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு அது பெரிய பணம். 100 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக அடுத்த முறை வருவார். அடுத்த முறை வரும்போது 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவார். 2 வாரத்துக்கு ஒரு முறை வரும்போது 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாட்கள் கடந்து வருவார். வெகு நாட்கள் கடந்து வந்த பின்னாடி அப்பொழுது அவர் வருகையின் போது ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கள் என்றால் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார். இதை சபையில் வரும்போது குத்தி காட்டுவார். இது எல்லாமே கள்ள போதகருடைய அடையாளம். நீங்கள் சபையில் வரும்போது சொல்லுவார், இப்பொழுதெல்லாம் முன்பெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக 100களை கொடுப்பார்கள், இப்பொழுதெல்லாம் 10 ரூபாய் தான் கொடுக்கிறார்கள். இது ஆண்டவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்று. இந்த 100ம் 10ம் கொடுத்தது உங்களுக்கும் அவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அங்கே சபையில் இது சொல்லுவார், இதை கேட்கிறவர்களுக்கு இனி நம்ம 10 ரூபா கொடுக்கக்கூடாது, 100 ரூபா தான் கொடுக்கணும். இது எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு ஆண்டவரை முன்வைப்பார்கள். இவர்கள் வயிற்று பிழைப்புக்காக இவர்கள்தான் பசுத்தோலை போத்தி கொண்டு வருகிற ஓநாய்கள். இது கடைசி காலம், யாரையும் புண்படுத்தும்படியாகவோ வேதனைப்படுத்தும்படியாகவோ அல்ல. சத்தியம் இதுதான், உள்ள சத்தியம் அதுதான். எண்ணிக்கொள்ளலாம். எந்த ஊழியக்காரன் உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்களுக்கு தேவன் செலுத்துகிற காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறானோ, நீங்கள் செலுத்தின காணிக்கையை குறித்து ஒருவருக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறானோ, விசுவாசிக்கலாம். ஆசீர்வாதம் என்பது தேவனால் மாத்திரமே கொடுக்கக்கூடியது, ஒரு மனுஷனாலையும் கொடுக்க இயலாத காரியம். ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஒரே ஆசீர்வாதம், அன்று கொடுத்த ஆசீர்வாதம்தான் என் தலையில் இந்த வேளை வரை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னுள் நிலைத்து இருக்கிறது என்று அந்த விசுவாசத்தில் இருந்தீங்கனாலே அந்த ஆசீர்வாதம் வேறு எங்கே இல்லை, உங்கள் வாயில் தான் இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாயில்தான். உங்களை வச்சு நீங்களே உங்கள் வீட்டை ஆசீர்வதிங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலும்
அந்த ஒரே விசுவாசத்தில் இருங்க. அதனால் எதுவானாலும் சரி, கடைசி காலம், நம் இரட்சகருடைய வருகை கடைசி நொடியில் நாம் இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாளிலும் இந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்தம் செய்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.